பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகமாக எல்லா வீட்டிலேயும் இந்த வசனங்கள் இருக்கும். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நிச்சயமா எல்லா வீட்லையுமே இன்று முதல் நான் உங்களை. அதுக்கு முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடந்தது. அந்த பாழாய் கிடந்ததான அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்ட அந்த நாளில் தான் கர்த்தர் சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாம் அந்த வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னால நடந்ததான காரியம், பாழாய் கிடந்ததான தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அஸ்திவாரம் போட்ட பிறகு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான், இன்று முதல் நான் உங்களை. இந்த உலகத்திலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எந்த வகையான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரே ஒருவர் ஆண்டவர். உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், இவர்கள் கூட சில சமயங்களிலே நாம் கெட்டு போய்விட வேண்டும், அவன் நம்மளை விட மேல வரான் அப்படின்னு நினைப்பது உண்டு. ஆனால் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கினால் போவதில்லை. நெருக்கத்தில் இருந்த நமக்கு தேவன் விசாலத்தை உண்டாக்குறதான தேவன், மான்களின் கால்களை போல அந்த கால்களை வாரச் செய்து கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்க்கிறவர். அதனால யாரு நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை மறந்தாலும், ஒரு பொழுதும் நம்மை மறக்காத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சங்கீதம் 90:15 பார்க்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் துன்பங்களை பெற்றிருக்கிறோம், வேதனைகளை அடைந்திருக்கிறோம். அந்த நாட்களுக்கு உண்டான மகிழ்ச்சியை எங்களுக்கு தாரும். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். அப்போ சில இடங்களில் தேவன் சிலரை சிறுமைப்படுத்துகிறார். நகோமிய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, என்னை நகோமி என்று கூப்பிடாதீர்கள், தேவனை என்ன பண்ணினார்? சிறுமைப்படுத்தினார். என்னை மாறா என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி வாழ்க்கை சிறுமைப்படுத்தி? பிள்ளைகள் இழந்து போனார்கள், கணவன் இழந்து போனார், வாழ்க்கையை ஒன்றில்லாம போச்சு. அந்த சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அந்த சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு தக்கதாய் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளையும், ஒவ்வொரு வகையான போராட்டங்களையும், ஒவ்வொரு வகையான நிந்தைகளையும், அவமானங்களையும் நாம் சகித்துக் கொண்டு வருகிறோம். உலகத்திலே உபத்திரவம் உண்டுதான், ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், உலகத்தினால் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் வரலாம். கையில ஒண்ணுமே இல்லை என்று சொன்னார். இந்த வேதத்தில் நீங்க பார்க்க முடியும்.
களஞ்சியத்தில் தானியம் இல்லாமல் போனாலும் சரி, தொழுவத்திலே ஆடுகள் இன்று போனாலும் சரி, அத்தி மரம் பலன் கொடுக்காம போனாலும் சரி, திராட்சை செடி பலன் கொடுக்காம போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்ப நமது வாழ்க்கையில சிலர் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நமது வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வந்துகிட்டே இருக்கணும். ஒரு கதை உண்டு. ஒருத்தன் கூரை வீட்டில் இருக்கிறான், ஒருத்தன் மாடி வீட்டில் இருக்கிறான். அப்போ இந்த கூரை வீட்டு அவன் நினைக்கிறான், அவன் மாடி வீட்டில் இருக்கிறான், ஆண்டவர் எனக்கு மாடி வீடு தரணும். மறுநாள் பார்த்தா இவனுக்கு ஒரு மாடி இருந்துச்சு, அவனுக்கு 2 மாடியாக மாறி போச்சு. அப்புறம் ஜெபம் பண்ணாரான். அவன் கார் வச்சுருக்கான், ஆண்டவர் எனக்கு ஒரு கார் வேணும். இவங்கிட்ட ஒரு கார் வந்துச்சா, அவனுக்கு 2 கார் வந்துச்சான். என்னடா இப்படியே போச்சு சொல்லிட்டா. கடைசியில் அவன் ஜெபம் பண்ணானா, ஏன்னா எல்லாம் டபுளாக கிடைக்கிறது இல்லை, அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு போயிட்டோம் அப்படி ஜெபம் பண்ணானா. என்ன போயிட்டோம்? ஒரு கண்ணு போயிட்டோம். ஆனால் பார்த்தா அவனுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சான். ஆனால் அவனுக்கு 2 கண்ணு நல்லா இருக்கலாம். அப்போ என்னன்னா, உனக்கு ஒரு மடங்குனா அவனுக்கு 2 மடங்கு. அப்போ உனக்கு ஒரு கண்ணு இருக்குது கரெக்டாக, அவனுக்கு 2 கண்ணு நல்லா. மனிதனுடைய பொறாமை, எரிச்சல், இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எனவே வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 115வது சங்கீதம் 12 15 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அந்த சிறுமைப்படுத்தின நாட்களை தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரயாம் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்க கட்டளை நான் பெற்றேன், அதை திருப்பக்கூடாது. கர்த்தர் அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறது தான் என்ன பண்ணிருக்கிறேன்? கட்டளை பெற்றிருக்கிறேன். அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு. எனவே நம்ம ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். யாரு மேல தங்குமா? நீதிமான். யார் நீதிமான்? பரிசுத்த வேதாகமத்தை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது, நியாய பிரமாணத்தின் படி பார்த்தால் நீங்களும் நானும் நீதிமான்கள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களையும் என்னையும் சுத்திகரித்து காளியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை அவர் கிட்டி சேர்த்து இரக்கத்தினால், கிருபையினால், தயவினால் உங்களையும் என்னையும் இலவசமாய் நீதிமான்களாக மாற்றினார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பதை வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நமது வாழ்க்கையில விசுவாசம், அந்த விசுவாசத்தினால தான் இந்த நாள் வரை நம்ம பிழைத்திருக்கிறோம். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன் அல்ல. அப்ப நம்ம அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். அவரை உறுதியாய்
பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையிலேயே அவன் யாரா இருப்பானா? வாக்கியவானா இருப்பான். எழுதி இருக்கிறதே, எங்கே எழுதி இருக்கிறது? ஆபக்கூக் 2:4. இதோ அகங்காரியாக இருக்கிறேனே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில். எங்க எழுதப்பட்டிருக்கிறது? ஆபக்கூக்கு 2:4 எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38 எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்னிட்டு போவான் என்று சொன்னால் அவன் மேலே ஆத்துமா பிரியமா இராது. அப்ப நீதிமானாக இருந்தால் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ஒரு நீதிமான் தான், யோபு ஒரு நீதிமான் தான், யோசேப்பு ஒரு நீதிமான் தான். ஆசீர்வதித்தாரா இல்லையா? அப்ப நீதிமான்கள் என்ன பண்ணுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நோவா ஒரு நீதிமான் தான், தானியேல் ஒரு நீதிமான் தான். அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல யாரெல்லாம் நீதிமான்களாக இருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மத்தேயு 10:41 தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதற்குண்டான பலனை கர்த்தர் தருவார். ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதற்குண்டான பலனை கர்த்தர் தருவார். அப்ப நீதிமான்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நீதிமான்களை அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, அவர்களுக்கு உதவி செய்வது, அந்த மாதிரி உதவி ஊழியர்களை செய்தாலும் ஆசீர்வதிக்க. நீதிமொழிகள் 18 படிக்கிறோம் 10. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பான்? சுகமாக இருப்பான். அப்ப நம்ம சுகமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு கூட செத்தவன். சுகமாக இருக்கிறது என்பது வேற, சுகபோகமாக இருப்பது என்பது வேற. நாம் சுகமாக சரீர ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள், இப்படி வாழ வேண்டும். சுகபோகம் என்பது உங்களுக்கு தெரியும், மனம் போன போக்குல வாழ்றது, இஷ்டம் போல வாழ்றது, அது பல வகையான காரியங்கள் உள்ள அடங்கி இருக்கும். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு கூட செத்தவனாய் போயிருக்கும். எனவே நாம் நீதிமான்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்க. உபாகமம் 28:2 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். எந்த ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு நீங்க செவி கொடுத்தால். 2 படிக்கிறோம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும். தகன பலிகளை பார்க்கிறோம். கர்த்தருக்கு செவி கொடுப்பதும் கீழ்ப்படிவதும் உத்தமம். அப்போ செவி கொடுக்கணும், ஆண்டவர் சொல்வதை கேட்கணும். சில சமயத்துல நம்ம கேட்காத போறதுனால தான் வாழ்க்கையில பிரச்சனைகள். இப்படி திருமண காரியங்களிலேயும் நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். ஆண்டவருக்கு செவி சாய்க்கல. ஒரு பையன் சொன்னான்,
ஏன் அவ்வளோ கூட இந்த உலகத்தில் அழகே இல்லை அப்படின்னு பாஸ்டர் சொன்னாராம். சரி போயிட்டு அவன் அம்மாவை பார்த்துட்டு வா. யாரை பார்த்துட்டு வா? அவன் அம்மா பார்த்துருந்தாங்க. அவன் சொன்னாங்க அந்த அம்மா முகம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியாப்பா, அந்த பிள்ளையுடைய பாட்டியை பார்த்துட்டு வா. அப்போ அவன் சொன்னான்னா போய் பார்த்துட்டு வந்து அது நாங்கள் மூஞ்சிக்கு இதெல்லாம் சுருக்கமாக இருக்குது. அப்போதான் பாஸ்டர் சொன்னார், இப்போ இந்த பிள்ளை இப்படி இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மாவை போல மாறிடும், அதுக்கடுத்து அவங்க பாட்டியை போல மாறி. யாருக்கு பயப்படணும்? அழகு சௌந்தரியம் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார். அந்த வார்த்தை தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு செவி கொடுங்க. அவளை குறித்து நீதிமொழிகள்ல கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் காலையில எழுந்திருக்கிறார், தன்னுடைய வீட்டுக்காரிகளை பராமரிக்கிறார், வேலைக்காரர்களுக்கு என்ன பண்றா? பணி அளக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அவளை என்ன சொல்றாங்க? பாக்கியவதின்னு சொல்கிறார். பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவனுடைய நெத்தியில ஆணியை வச்சு அடிச்சு ஒரு ராஜாவை கொன்னான். அவள் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கோம்? எல்லாரும் பயந்தார்கள், நடுங்கினார்கள் சிசரை பார்த்து. ஆனால் இவரோ பால் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவர் என்ன பண்ணினா ஆணியோட ஆணி வச்சு இருக்கினார். அந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது உத்தமம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23வது வசனம், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்திலே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாக இருப்பீர்கள். தேவன் யார் என்பதை அறியாத பொழுது தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது, ஐயோ நம்ம தொழுது கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் வேறு மாதிரி இருக்கிறார். தன்னுடைய சொந்த பந்தம், அப்பா அம்மா எல்லாரை விட்டு ஆரானிலிருந்து அந்த சத்தத்தை நம்பி வந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் சிரசின் மேல் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து இறங்கும். ஆபிரகாமுக்கு இறங்குச்சா இல்லையா? அவருடைய ஆசைகளை பூமி தாங்கக்கூடாமல் இருந்தது. காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். நோவா செவி கொடுத்தான், பேழையை கட்டினான், எல்லாரும் ஆண்டு போனார்கள், இவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. எனவே கர்த்தருக்கு செவி கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் யோவான் 9:31வது வசனத்தை வாசித்து பார்த்தால், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவிகள் என்ன பண்ண மாட்டாரா? செவி கொடுக்க மாட்டாரா? நாம் நீதிமான்களாக இருப்போம் என்று சொன்னார், ரத்தத்தினால் மீட்கப்படுவோர்கள் இருப்போம் என்று சொன்னார், நீதிமான்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், அது தேவன் கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். நீதிமான்களாக இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம், 22:9. நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். நீங்க புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஐஸ்வர்யவான் இருக்கிறான், பிச்சைக்காரர் லாசர் இருக்கிறான். ஆனா அவன் வீட்டு அருகிலே
இவனுக்கு ஆகாரம் கிடைக்குமா என்று பார்க்கிறான். ஒரு நாளும் அவன் ஒரு போதும் அவனுக்கு என்ன பண்ணல, ஆகாரம் கொடுக்கவே இல்லை. இவனும் மரித்தான், அவனும் மரித்தான். ஆனால் இவன் ஆபிரகாமுடைய மடிக்கு இவன் செல்கிறான், இவன் நரகத்திலே தள்ளப்படுகிறான். அப்போ வாழ்க்கையில கருணை கண்ணர்களாய், கருணை உள்ளவர்களாய், இரக்க உள்ளவர்களாய், தயவு பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இரக்கம் பாராட்டும் பொழுது உங்களை அறியாமல் நீங்க தேவ தூதரையும் போஷிப்பீர்கள். 1:16. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றே. அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, இரக்கம். இவன் யார்? பாவிகளிலேயே பிரதான பாவி. இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவனை அடித்து துன்பப்படுத்தி துன்பப்படுத்த கட்டி வச்சு குறிச்சி அவனை கொலை செய்யக்கூடிய அதிகாரங்களை பெற்று வந்தவனை கர்த்தர் சந்தித்தான். பாவிகளிலே பிரதான பாவியை நான் அவரிடத்தில் இரக்கம் பெற்றேன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். வசனம் இருக்கா இல்லையா? அப்ப இரக்க வேணும், கருணை உள்ள வேணும். அன்னை தெரசாவை குறித்து பார்த்திபன் ஒரு கவிதை எழுதுகிறார். கருவு வச்சிருந்தா, கற்பட்ட ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா, கருவுற்று இருந்தா ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணியிருப்பார்? தாயாகி இருப்பார். ஆனா கருணை கொண்டதின் நிமித்தமாக உலகத்துக்கு தாயாக மாறி போனாங்க. யாரு? அன்னை தெரசா. உலகத்துக்கெல்லாம் தாய் யாரு? சாராள். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறாங்க. வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்க, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் ஒன்று நம் ஈமான்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கருணை உள்ளம் கொண்டவர்களா, இரக்க குணம் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த 3 காரியத்தை நாம் செய்யும் பொழுது நமது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். உங்களையும் உங்கள் வீட்டையும், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. பலவகையான ஆசீர்வாதங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1-14 வசனங்களில் சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தந்து நன்மையும் கிருபையும் தொடர உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்த்து ஜெபிப்போம்.